இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஓ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. கவிதா, தீபா, ரேவதி, இங்க வாங்க. சீக்கிரம் வா. அத்தை, என்னங்க அத்தை? வா 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 வா. இதோ வாமா ரேவதி. இவதான். யார் பாட்டி? இவதான் ரேவதி. மூத்தவன் முருகன் இருக்கான்ல, ஆ. அவனோட பொண்டாட்டி. இவ தீபா, சின்னவன் கேசவனோட பொண்டாட்டி. வணக்கம்மா. இவ கவிதா, ரகு இருக்கான்ல, அவனோட பொண்டாட்டி. அப்படியா? வணக்கம். வணக்கம் அத்தை. இவங்கள நான் முன்னாடியே கோயில்ல ஒரு வாட்டி பாத்திருக்கேன் அத்தை. ஆமால, கோயில்ல பாத்திருப்ப. அன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தீங்கல்ல. இவங்க நமக்கு சொந்தமா அத்தை? இவங்க என்னோட சொந்தம் தான். சொந்தமா? அவங்க யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்கன்னு சொன்னீங்களே, எந்த விதத்துல சொந்தம்? ஆமா, அது சரிதான். சொந்தம்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம். ஆமா, சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு. ஓ, அத்தை, இதுக்கு முன்னாடி கூட இவங்க நம்ம வீட்டுக்கு வந்தது இல்லல? ஆமா, அது என்னன்னா, இவங்க வெளியூர்ல இருக்காங்க. இவங்கள நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இவங்க இங்க ஒரு வேலையா வந்திருக்காங்க. அதான் அப்படியே நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, உட்காருங்க, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். ஆமா, வாங்க வாங்க உட்காரு. இதுல நான் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு லட்சுமி? இது உன் உரிமை. இதுல முடிவெடுக்க வேண்டியது நீதானே. அதுக்கு இல்லங்க, இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தோட ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு நாம ஒதுங்கிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு அண்ணி வந்ததுல உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? இதுல எனக்கு என்ன சங்கடம்? அவங்களுக்கு ஒரு அவசரம்னு தானே உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. நீ செஞ்சது சரிதான் லட்சுமி. உனக்கு எதுவும் இதுல வருத்தம் இல்லையே? எனக்கு என்னங்க வருத்தம்? என் சொத்தே நீங்க தானுங்க. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு வேற என்னங்க வேணும்? எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், நீ அந்த வீட்டுல என் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு சபதம் போட்டு வந்தல்ல. நீ எழுதி வச்சுக்கொன்ன, இவர் கண்டிப்பா நிலம் வாங்குவாரு. அந்த நிலத்துல இதை விட பெருசா ஒரு வீட்டை நாங்க கட்டுவோம். அந்த வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு நான் உங்க எல்லாரையும் கூப்பிடுவேன். அது வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படியை நான் மிதிக்கவே மாட்டேன். இது இந்த தாலி மேல சத்தியம். இப்ப வரைக்கும் 30 வருஷம் ஆச்சு. அதுக்காக நான் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலையே. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இத பாருங்க, நீங்க இந்த குடும்பத்துக்காக செஞ்ச செலவுக்கு 4 வீடு கட்டியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு தகப்பனா நீங்க உங்க எல்லா பொறுப்பையும் முடிக்கிறீங்க. அதனால வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கு. அதுல எனக்கு என்னங்க வருத்தம் சொல்லுங்க? லட்சுமி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சீக்கிரமாவே நம்ம வீடு கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறோம், கட்டுறோம். கிரகப்பிரவேசத்துக்கு உன் அண்ணனையும் கூப்பிடுறோம். எனக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. லட்சுமி, எனக்கு வேலை போச்சு. நான் இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியல லட்சுமி. ஏய் வெற்றி, ஏய் வெற்றி, உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும். நீ எங்கேயோ ஏதோ யோசனையில இருக்க. என்ன மாப்பிள்ள, கல்யாணத்தை நினைச்சு இப்பயே பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? கேடா வெற்றி, அப்படியா? என் பொண்ணை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. ஏண்டா, எப்போ வந்தாலும் நீ மட்டும் தனியா வந்துடுற. என் மருமகளையும் கூட்டி வர வேண்டியதானே?
டேய் என்னை முன்னாடி அனுப்பிச்சிட்டு அவங்க கார்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிளம்ப லேட் ஆகும்னு நான் முன்னாடியே வந்துட்டேன். ஹலோ வாமா வாமா வா 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 வாமா மருமகளே. மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கி. அம்மா ஆசீர்வாதம் நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. நீ உட்காருமா. பாட்டி ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இரு. அத்தைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. திவ்யா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. உட்கார். ஆமா உட்காரு. எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் அத்தை. டேய் வெற்றி, இன்னும் 2 நாள்ல நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? டேய் முனுசாமி, நாளையில இருந்து நம்ம 2 பேரும் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய ஆளுங்க லிஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன். அது ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். சிவகாமி அதை கொடு. இந்தாங்க. கொடு. இந்தா. அடேங்கப்பா, லிஸ்டே இவ்வளவு நீளமா இருக்கு. இதுக்கே 4 நாள் ஆகும் போல இருக்கடா. இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாம நேர்ல போய் கொடுத்துடுவோம். மற்றவங்களுக்கு எல்லாம் நம்ம கட்சிக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லிடலாம். திவ்யா இங்க வா. என்ன அத்தை? ஒண்ணும் இல்லம்மா, வா வா.